அனைவரையும் ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு அழகான குட்டி கதையை கேட்கலாம். ஒரு ஊரில் சாமியார் ஒருத்தர் இருந்தார். ஒரு நாள் மடத்து சமையலறையில் பாத்திரங்களை எல்லாம் துளக்கி சுத்தப்படுத்தி கொண்டு இருந்தாராம். அச்சமயம் யமதூதர் ஒருவர் அவர் கண் முன்னாடி வந்து, கடவுள் என்ன உன்கிட்ட அனுப்பியிருக்காரு, தேவலோகத்தில் வாசம் செய்வதற்கு உங்களுக்கு நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்கிறாரு. கடவுளுக்கு என் ஞாபகம் வந்ததுக்கு நன்றி. ஆனாலும் இப்போ இங்கே பாருங்க, எவ்வளோ பாத்திரங்களை சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. நான் நன்றி கெட்டவனாக இருக்க விரும்பலை. என்னோட தேவலோக வாழ்க்கையை தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டாரு யமதூதர். மற்றொரு நாள் மடத்தின் தோட்டத்தில் களைகளை எல்லாம் பறித்து சுத்தம் செஞ்சு கொண்டு இருந்தார். அந்த சமயத்தில் அவர் முன்னாடி யமதூதர் வந்து நின்னாரு. இதோ பாரு, இந்த தோட்டம் முழுவதும் எவ்வளவு களைகள் மண்டி கிடக்கு. தேவலோகம் எனக்காக கொஞ்ச காலம் பொறுத்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னார். யமதூதரும் சிரிச்சுக்கிட்டே மறைஞ்சு போயிட்டாரு. களை எடுப்பது, தானிய களஞ்சியத்திற்கு வர்ணம் பூசுவது அப்படின்னு வேலையில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தார் சாமியார். இன்னொரு நாள் மருத்துவமனையில் நோயாளிகளை கவனிக்கும் வேலையில் ஈடுபட்டுட்டு இருந்தார். அந்த சமயம் ஒரு நோயாளியோட தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்துட்டு நிமிர்ந்து பார்த்தபோது மறுபடியும் அவர் முன்னாடி தோன்றினார் யமதூதர். இந்த முறை அந்த சாமியார் தன்னலமற்றவராக பேரன்பை காட்டக்கூடிய வகையில் தன்னுடைய இரு கைகளையும் உயர்த்தி கொண்டு பிணியால வாடிய நோயாளிகளின் பக்கம் திருப்பி காட்டினார். எதுவும் சொல்லாமல் மறைஞ்சிட்டாரு யமதூதர். அன்று மாலை மடத்தில் உள்ள தன்னோட அறைக்கு போய் இளைப்பாறினார். யமதூதர் வந்ததும் கடவுள் விருப்பத்தை பல நாள் தள்ளி போட்டு வந்ததையும் எண்ணி பார்த்தாரு. திடீர்னு தான் முதுமை மற்றும் சோர்வடைவதை உணர்ந்தாரு. கடவுளை, யமதூதனை மறுபடியும் என்கிட்ட அனுப்புனா நான் சந்திக்க ஆவலாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து நின்றுட்டாரு யமதூதர். நிமிர்ந்து பார்த்தார் சாமியார். நீ இப்போவே என்னை தேவலோகத்துக்கு அழைச்சிட்டு போக விரும்பினா நான் வர தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இதுவரைக்கும் வேற எங்கே இருந்ததா நினைக்கிறீங்க என்று கூறி மறைஞ்சிட்டார் யமதூதர். தேவலோகம்னா என்ன அப்படின்னு புரிந்து கொள்வதற்காகவே இந்த சம்பவம் நமக்கு உதவும். தொண்டு செய்கிறத விட பெரிய செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. அது நம் மனசுக்கு கொடுக்கிற சுகத்தையும் சந்தோஷத்தையும் வேறு எதுவும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. இந்த குட்டி கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி தொண்டு செய்கிறதன் மூலம் பகவானின் பாதங்களை சுலபமாக சரணடையலாம். இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.